சூப்பரா மணக்க மணக்க சத்தான கருப்பு உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பத்து டு 15 நாள் வெளியில வச்சாலும் இது கெட்டே போகாது. என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பு சோர்வா இருக்கா, அப்ப இத சாப்பிடுங்க. நமக்கு நம்ம பாட்டி செஞ்சு கொடுத்த மாதிரி நம்ம பசங்களுக்கு நம்ம தாங்க செஞ்சு கொடுக்கணும். நல்லா இருக்கிற ரெசிபி மட்டும்தான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன், அதுவும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது உடலுக்கு தெம்பும் வலுவும் தரக்கூடிய கருப்பு உளுந்து உருண்டை தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான், ஆனா பயங்கர டேஸ்டா இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கருப்பு உளுந்து உருண்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானதெல்லாம் வறுத்துக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 1 கப் உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இதிலே கொட்டிடலாம். உடைச்ச உளுந்து வேணாலும் போடலாம், உடைக்காத உளுந்து வேணாலும் போடலாங்க. அதே மாதிரி தோல் எடுத்ததும் போடலாம். பட் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் தோலோடு போட்டு செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப சத்து, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அடுப்பணல் மீடியமா வச்சு இந்த உளுந்தை செவக்க வறுத்துக்கணுங்க. விடாம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். உளுந்துல எவ்வளவு சத்து இருக்குன்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இந்த உளுந்து உடம்புக்கு சேர்த்துக்கும் போதும் உடம்பு நல்லா உறுதி பெற்று இருக்குங்க. மெயினா சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் டெய்லி இதை ஒரு உருண்டை கொடுக்கும் போதும் உங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம் அவங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா வராங்கன்னு. பாருங்க, உளுந்து நல்லா செவந்துடுச்சு, வாசமும் வருது. இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. ஆனால் மீடியமான அனலில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும், டேஸ்ட் கசப்பாக போயிடும். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். உடனே இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க. இது ஆறட்டுங்க, அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது முழு ராகி 1 கப் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இதுவும் கடாயிலே கொட்டிடலாம். உளுந்து எடுத்த கப்லேயே தான் ராகியும் எடுத்தங்க. ரெண்டுமே சரிசமமா இருக்கணும். வெறும் உளுந்து மட்டும் போடாத, இந்த மாதிரி ராகியும் சேர்த்து செய்யும் போது இதுல இருக்கிற சத்தும் நமக்கு கிடைக்குங்க. ஸோ இதுவும் இப்போ மீடியம் அனல் வச்சே வறுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிற ராகி உளுந்தெல்லாம் நல்லா சுத்தமானது, அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்க எடுக்கிறதுல கல், மண், தூசுலாம் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா தண்ணியில நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி வறுக்கணுங்க. இந்த ராகிலையும் நிறைய கல் இருக்கும், ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. கல் இருந்தால் கண்டிப்பாக தண்ணியில் போட்டு அரிச்சு தான் போடணும். ராகியில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது, அயன் சத்து, நார் சத்து, இது எல்லாமே இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 1 வயசு குழந்தையிலேருந்து இதை சாப்பிட்லாங்க. இந்த ராகி வறுக்கும் போதே 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் போட்டுடலாம். ஏலக்காய் 3 to 5 போட்டால் கூட போதுங்க. பட் எனக்கு இந்த வாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால நான் 10 போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்கும்னா 10 போடுங்க, இல்லைன்னா 3 to 5 போட்டாலே போதும். இதெல்லாம் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ராகி நல்லா செவந்துடுச்சுங்க, வாசமும் வருது, அப்படியே பொரியவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இதையும் ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். உளுந்து வறுத்து கொட்டணும் இல்லைங்களா, அதே பிளேட்லேயே கொட்டிடலாம். அப்படியே பரவி கொடுத்துடலாம். இதுவும் வரட்டும், ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதே கடாயிலே மீதி தேவையானது வறுத்துக்கலாங்க. 1/4 கப் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன், இதிலே கொட்டிடலாம். இது வறுக்காத வேர்க்கடலை தாங்க. இதோடைய 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன், அதாவது வறுக்கடலை. இதுவும் இதிலே கொட்டிடலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை பொட்டுக்கடலையிலையும் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குங்க. பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இதுவும் நல்லா ஆறட்டும், அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது எள்ளு வறுத்துக்கலாங்க. எல்லா அளவும் ஒரே கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கோம். அதே கப்பில் தான் 1/4 கப் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இது கருப்பு எள்ளு, தோல் எடுத்ததுங்க. கருப்பு எள்ளு வேணாலும் போடலாம், வெள்ளை எள்ளு வேணாலும் போடலாம். இப்போ எள்ளு இதிலே கொட்டிடலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சு இதுவும் நல்லா வறுத்துக்கலாங்க. எள்ளுலேயும் அவ்வளோ சத்து இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து. இது பார்த்தீங்கன்னா முட்டி வலி, முதுகு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக உதிரப்போக்கு இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணுங்க. ஏன்னா எள்ளில் கால்சியம் சத்தும் இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது, நார் சத்தும் இருக்குது. எள்ளு நல்லா உப்பி செவந்துக்குச்சு, வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க. பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே இந்த எள்ளை கொட்டிடலாம். இப்போ இதுவும் ஆறட்டும், அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். வறுத்தது எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். உளுந்து, ராகி, ஏலக்காய் இதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க.
நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இதுலயே மீதி தேவையானதும் இப்போ சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு அதுவும் இப்போ இந்த மிக்சி ஜார்லயே கொட்டிடலாம். இப்போ இதுவும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. எள்ளு வேர்க்கடலை எல்லாம் நான் ரொம்ப அரைக்கல, அப்படியே லேசா குறகுறப்பா இருக்கிற மாதிரி தாங்க அரைச்சிருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்துல பாதி கொட்டிடலாம். ஃபுல்லாவுமே கொட்ட வேண்டாம், பாதி மட்டும்தான் கொட்டியிருக்கேன். மீதி பாதி மிக்சி ஜார்லயே இருக்குங்க. இப்போ இனிப்பு சேர்த்துக்கணுங்க. நான் துருவன வெல்லம் 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேங்க. நான் அச்சு வெல்லம் தான் துருவி வச்சிருக்கேன். ஈவன் கருப்பட்டி, உருண்டை வெல்லம் உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க அந்த வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப்ல இருந்து 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. ஸோ இனிப்பு உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை இதுலயே சேர்த்துக்கணுங்க. 1 கப் போட்டாச்சு. இப்போ மீதி 1/2 கப்பும் போட்டுக்கலாம். ஸோ மொத்தம் 1.5 கப் போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளத்தை மட்டும் அப்படியே போட்டு மிக்சியில் அடிச்சிங்கன்னா அப்படியே கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால இந்த மாவோடு சேர்ந்து கலந்து அரைக்கும் போது தான் உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக வரும். இப்போ இது பல்ஸில் போட்டு 2-3 வாட்டி விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. வெல்லம் போட்டதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பார்த்தீங்களா, இந்த மாவோடு போடவும் நல்லா உதிரியாக இருக்குது, இல்லைன்னா அப்படியே கட்டி ஆகிடும். ஃபஸ்ட்டு பாதி மாவு ஒரு பவுலில் கொட்டி வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே இப்போ இதுவும் கொட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பசஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இது உருண்டை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றியும் பிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றியும் பிடிக்கலாம். ஒரு சிலருக்கு நல்லெண்ணெயோட வாடை பிடிக்காது, லேசான ஒரு கசப்பு தன்மை வரும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் நெய்யை நல்லா சூடு பண்ணி இதிலே ஊற்றி அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டும் கலந்து தாங்க இது உருண்டை பிடிக்க போகிறேன். ஏன்னா உளுந்துக்கும் நல்லெண்ணெய்க்கும் ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்குது. அது ரெண்டும் சேரும் போது நமக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணிக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 50 ml நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. இதிலே 2 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. மீடியம் அனல்லி இது நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடாக இருக்கிற எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக மாவு இப்படி வச்சு அப்படியே குழி பண்ணிக்கலாம். நம்ம சூடு பண்ண நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனால் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பசஞ்சமாக போதும். நம்ம இதில் வெல்லம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ சூடாக இருக்கிற நெய்யும் எண்ணெயும் ஊற்றும் போது நல்லா நமக்கு இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு ஈரப்பதமாக வந்துருங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. நல்லா இறுக்கி பிடிக்கணும், அவ்வளோதாங்க. நான் இனிப்பு இது மீடியமாக இருக்கிற மாதிரி தாங்க போட்டிருக்கேன். நல்லா சுருன்னு இனிப்பு வேணும்னா 2 கப் கூட போடலாம். ஸோ இது மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சோண்டு இதை எடுத்து டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் பொடி பண்ணி போட்டுக்கலாம். இந்த உருண்டையை நல்லா அழுத்தி பிடிக்கணும், அப்போ தான் உடையாமல் இருக்கும். இன்றைக்கி சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தாவில் இருக்கிறத விட இந்த உளுந்தில், வேர்க்கடலை, எள்ளுலலாம் அதிக சத்து இருக்குங்க. மீதி இருக்கிற எல்லா மாவும் இதே மாதிரியே பிடிச்சிக்கணுங்க. சப்போஸ் எண்ணெயும் நெய்யும் பத்தலனா திரும்ப கொஞ்சம் எடுத்து இதே மாதிரியே சூடு பண்ணி இந்த மாவுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி பிடிச்சிக்கணுங்க. எண்ணெய் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணி கூட பிடிங்க, நல்லா வரும். இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 to 15 நாள் வெளியில் வச்சாலும் இது கெட்டே போகாது. ஏன்னா எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, நல்லெண்ணெய் நெய்யில் செய்கிறதுனால இது சீக்கிரமும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 மாதம் வரையிலும் கூட இதை வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா உருண்டையுமே பிடிச்சாச்சு. இது ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதா? சூப்பரா மணக்க சத்தான கருப்பு உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் உளுந்துல அவ்வளோ சத்து இருக்கு. அதுவும் கருப்பு உளுந்துல டபுள் மடங்கா இருக்குன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நம்ம மறந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். நமக்கு நம்ம பாட்டி செஞ்சு கொடுத்த மாதிரி நம்ம பசங்களுக்கு நம்ம தாங்க செஞ்சு கொடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு மெயினா டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அப்படியே உடச்சு காட்டுறேன் பாருங்க. ஓ மை காட், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் சின்னதாக ஒரு உருண்டை இருந்தது. இப்போ தான் என் பையன் ஸ்கூல் விட்டு வந்தான். அவன் வந்த உடனே ஒன்று எடுத்து சாப்பிட்டான். இதை விட ஒரு சந்தோஷம் இருக்கா பெத்த தாய்க்கு? நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. கிருஷ்ணாவுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த உருண்டை பண்ணேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்குது. அதனால எனக்கு ரத்த சோகையும் இருக்குது. உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கு தெம்பாகவும் இருக்கும், நமக்கு ரத்தமும் கிடைக்கும்.
இது வறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமா வறுத்துட்டா கண்டிப்பா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இதுக்கு மெயினா நல்லெண்ணெய் சேர்க்கணும். ஆனா நல்லெண்ணெய் மட்டுமே சேர்த்தா சம்டைம்ஸ் அந்த ஒரு கசப்பு மாதிரி வரும். அது நம்ம பசங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. ஆனா நல்லெண்ணெயோட நெய்யும் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெயோட மனம் தெரியாம இருக்கும். அப்ப நம்ம பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு டெய்லி இது ஒன்னு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சு கொடுங்க. அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. நான் முன்னாடியே வீடியோல சொன்னேன்ல, அதாவது கை கால் வலி, முழங்கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி, அந்த வலி இந்த வலி எந்த வலியா இருந்தாலும் இதுல ஒரு உருண்டை சாப்பிட்டா போதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஏன்னா இதுல அவ்வளவு புரோட்டீன் சத்து, அயன் சத்து எல்லாம் இருக்கு. மெயினா 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாம் இது கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்க கொஞ்சம் எனர்ஜியா ஃபீல் பண்ணுவாங்க. உடம்புல இருக்கிற வலிலாம் தெரியாம இருக்கும். என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பு சோர்வா இருக்கா, அப்ப இதை சாப்பிடுங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தாவில் இருக்கிறத விட இதுல அதிக சத்து இருக்குங்க. சோ நம்ம நார்மலா வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு இன்னைக்கு ரொம்ப எளிமையா செஞ்சு காமிச்சிருக்கேன். அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நான் சொல்ற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே கப் எடுத்து அதுலயே எல்லா பொருட்களோட அளவும் நான் சொன்ன அளவு எடுங்க. சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வரும். அதே மாதிரி எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் பத்தலனா அதுக்கப்புறம் சூடு பண்ணி காய்ச்சி உருண்டை பிடிச்சுக்கோங்க. மற்றபடி இதுக்கெல்லாம் பெருசா ஒன்றும் விளக்கம் தேவையில்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். யாரு செஞ்சாலும் சூப்பரா வரும். இது என்ன உளுத்தம் பருப்பு தானே, அது கருப்பு உளுந்த பருப்பு தோலோட இருக்கிறது, இதெல்லாம் யார் சாப்பிடுவா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுல இருக்கிற சத்து வேற எதுலயும் இல்லைன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டதுனாலதான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நம்ம இப்பயே ரொம்ப வீக்கா இருக்கோம். இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாங்க. ஆஹா, அப்படியே சாப்பிடும் போது மணலா வாய் கிடைக்குது. நிஜமா சொல்றேன், இனிப்பு வந்து மைல்டா சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல இருந்தாலும் அது நமக்கு நல்லதும் கிடையாது. இனிப்புல வந்து சுகர் தன்மை இருக்கு, கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு. ஸோ அதுவும் உடம்புக்கு நிறைய சேர்த்துக்கூடாது. இது ரொம்ப அளவா சூப்பரா இருக்கு. நிஜமா சொல்றேன், நல்லெண்ணெய் தான் ஊத்திருக்கோங்கிறதே தெரியல. அவ்வளோ சூப்பரா இருக்கு. கொஞ்சமா நெய் ஊத்தணும் பாத்தீங்களா, அதோட மனம் தெரியுது. ஸோ நல்லெண்ணெய் வந்து நல்ல பிராண்டா வாங்க, அப்பதான் அந்த கசப்பு தன்மை இல்லாம இருக்கும். நான் வந்து இதயம் நல்லெண்ணெய் தான் ஊத்தினேன். எனக்கு வந்து அதுல எந்த கசப்பு தன்மையுமே தெரியல. ஒரே ஒரு வாட்டி இது செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் என் சேனலை பாருங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா இது எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் என்னோட ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கிற ரெசிபி மட்டும்தான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். அதுவும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ கண்டிப்பா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கு, வயதுக்கு வந்த பெண்களுக்கு, இவங்க எல்லாம் கண்டிப்பா சாப்பிடுங்க. அதே மாதிரி 1 வயசு ஆனாலும் 1.5 வயசு ஆனாலும் நடக்காத பசங்க இருப்பாங்க, சத்து குறைபாடு உள்ள பசங்க, அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கொடுங்க. ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் எப்பயுமே சொல்றதாங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்ப நான் சொல்ற டேஸ்ட் வந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. அதுவும் அப்படியே மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.